ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். இன்றைக்கு படிக்கிற பதம் வந்து 22 முதல் 33 வரை. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறைவு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறைவுன்னு தான் தலைப்பு கொடுத்திருக்கே தவிர அவர் இறந்து விட்டார் என்று தலைப்பு கொடுக்கப்படவில்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த கலியுகத்துல நிறைய பேர் சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் இறந்து விட்டாரு. சமீபத்துல கூட சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தவறான கருத்து வந்து பதிவாயிட்டு இருந்தது. அதாவது கிருஷ்ணர் இறந்து போயிட்டாரு, அவருடைய இதயம் வந்து பூரி ஜெகநாதர் கோயில்ல வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல்கள், சில தவறான கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பொதுமக்கள் மத்தியில பிரபலமாகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார், மறைகிறார். அவர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவர் பிறப்பற்றவர். அஜா, அஜிதா, அஜா. அஜா அப்படின்னா பிறப்பற்றவர், அஜிதானா வெல்ல முடியாதவர். அவர் பிறப்பற்றவர், அவரை வெல்ல முடியாதவர், அவர் நித்தியமானவர், அவர் அழிவற்றவர். சோ பகவான் கிருஷ்ணர் பிறப்பற்றவர் இல்லைங்களே. நீங்க கிருஷ்ணரை பிறப்பற்றவர்னு சொல்றீங்க, அவரு வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்து பிறந்தாரே, அவர் யசோதாமா வீட்டுல குழந்தையா இருந்தாரே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். சிலர் இப்படி கூட கேள்வி கேட்கலாம், கடவுளுக்கு ஏதுங்க பிறப்பு? கடவுள் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு, கடவுள் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்றாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்காரு, இறைவனுக்கு எல்லையே கிடையாது, அவனின்றி எல்லை அவனுக்கு என்ன சொல்றது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அவருக்கு எல்லையே கிடையாது. அப்பேற்பட்ட எல்லையற்ற மிக உன்னதமான பரம்பொருள், பரந்தாமன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அனைத்துக்கும் ஆதாரமானவர். அப்படி இருக்கிற கடவுள், ஆண்டவன், இறைவன் எப்படி பிறப்பாரு? அவருக்கு ஏது பிறப்பு அப்படின்னு சிலர் கேட்கலாம். சிலர் வந்து இல்லைங்களே, அவர் வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாச்சே, அப்படி இருந்தாலும் ஏன் அவர் குழந்தையா வந்தாரு? அவர் பிறந்திருக்கிறாரே, அப்ப பிறந்தாருன்னா அவருக்கு இறப்பு உண்டா? அவருக்கு பிறப்பு இறப்பும் உண்டா? இப்ப நமக்கெல்லாம் பிறப்பு இறப்பு இருக்கு. ஜாதசிகி திருவம் மிருத்யு திருவம் ஜன்ம மிருத்துஷ தஸ்மாத் அபரிகாரத்தே நத்வம் சோஷிதும் அர்ஹசி. இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்குறோம், இறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் பிறக்கிறோம். இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் இறக்குறாங்க, இறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் பிறக்கிறாங்க. அந்த மாதிரியா அவரது பிறப்பு. அவரது பிறப்பு ஒரு சாதாரண மனிதனுடைய பிறப்பை போன்றதா அல்ல. பகவானும் சரி, பகவானது தூய பக்தர்கள், ஆச்சாரியன்மார்கள், பிரபுபாதர், ராமானுஜ ஆச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியர்கள், இறை தூதர்கள், பகவானுடைய பிரதிநிதிகள், ஆச்சாரியர்கள், அவங்களுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. பகவானுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. பகவானது தூதர்களான இறை தூதர்கள், பகவானுடைய பிரதிநிதிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவங்களுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனா பிறக்கிறாங்களே,
ஆனா இறக்குறாங்களே இல்லையே, அவங்க பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அப்ப என்ன நடக்குது? அவர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள். பகவானும் பகவானது தூய பக்தர்களும் இந்த பூமியில தோன்றாங்க, மறைகிறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றாங்க, மறைகிறாங்க. அதனால அவங்களது பிறப்பு மறைவை பற்றி சூரியனோடு ஒப்பிட்டு. சூரியன் பாருங்க, காலையில 6 மணிக்கு தோன்றுது, சாயந்தரம் 6 மணிக்கு மறையுது. ஆனா உண்மையில சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. சூரியன் எப்பவுமே இருக்கு. சூரியன் எப்படி இருக்கு? சூரியன் எப்பவுமே இருக்கு. அது நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுது, மறையுது. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப இந்தியாவுல இங்க வந்து டைம் வந்து 8:45. இப்ப சூரியனை நம்ம பார்க்க முடியல. ஆனா வேற நாட்டுல இப்ப சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கத்திய நாடுகள்ல இப்போ ஒரு ஒரு நாட்டுல இப்ப பகலா இருக்கு, நமக்கு இரவா இருக்கு. அப்புறம் நாளைக்கு நமக்கு பகலாயிரும், அவங்களுக்கு இரவாயிரும். அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் அப்படியே தான் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றுது, மறையுது. அப்போ சூரியன்ட்ட எந்த குறையும் இல்லை, நம்ம பார்வையில தான் குறை. நம்மளால சூரியனை முழுமையா பார்க்க முடியல. அது நம் கண்ணுக்கு முன்பு தோன்றுவது போல, சூரியன் நம் கண்ணுக்கு முன்னாடி தோன்றுவது போல, உதிப்பது போல இருக்கின்றது, மறைவது போல இருக்கின்றது. ஆனால் உண்மையில சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது நித்தியமா இருக்கு. அதே மாதிரிதான் பகவானும். பகவானுடைய அவதாரம், பகவானுடைய அவதாரம், அவதாரத்துடைய அவதாரங்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், அவங்க எப்பவுமே நித்தியமா லீலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம கண்ணு முன்னாடி தோன்றாங்க, மறைகிறாங்க. எப்பவுமே இருக்கு. இல்லையே, நாங்க கேள்விப்பட்டோமே. இப்போ உங்களுக்கு பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கு, அதுல பார்த்தா ஒரு வேடன் கிறிஸ்துடைய காலில் அம்பு எய்தாரு, அப்ப கிறிஸ்தர் உடலை விட்டு போனாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கிறிஸ்தர் இந்த உடலை விட்டு போனாரா? ஒரு வேடன் அம்பு எய்ததுனால அவர் மரணம் அடைந்தாரா? இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆஹ் இதுவும் பகவானுடைய ஒரு தெய்வீகமான லீலை. பகவான் கிருஷ்ணர், நீங்க எல்லாரும் துவாரகை போனீங்கன்னா, துவாரகையில விராவல்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில பகவான் அமர்ந்திருந்தார். அவர் தான் தோன்றிய அவதரித்த லீலைகளை எல்லாம் அவர் தன் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார். பகவான் இந்த பூமியில தோன்றி, அவர் எதுக்காக தோன்றினாரோ, அவர் எதற்காக வந்தாரோ, அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டாரு. அப்படி என்னங்க திட்டம் வச்சிருந்தாரு? 1000 திட்டங்கள் இருக்கு. இந்த 1000 திட்டங்களை ஒரே செகண்ட்ல கிருஷ்ணர் நிறைவேற்றிடுவார். பக்தர்களை காப்பது, அசுரர்களை அழிப்பது, தர்மத்தை ஸ்தாபனம் செய்வது, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வது, தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்வது, தன் தெய்வீகமா லீலைகளை வந்து நிகழ்த்துவது, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வது, நம்மை போன்ற கட்டுண்ட வீழ்ந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு அவரை நினைப்பதற்காக அவருடைய லீலைகளை நிகழ்த்தி காண்பிப்பது, அவரை பற்றி கேட்பதற்கு, பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்குவதற்கு, இப்படியே காரணங்கள் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க குந்தி தேவி. குந்தி மகாராணி, பாகவதம் 1 ஸ்கந்தம் 8வது அத்தியாயம், குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள். குந்தி தேவி என்ன பிரார்த்தனை செய்யறாங்க கிருஷ்ணர் இடத்துல? கிருஷ்ணா, உங்களை வந்து ஒரு சிலர் இந்த பூமியோடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய பக்தரான யது மகாராஜாவை மகிழ்விக்கிறதுக்காக அந்த குலத்துல தோன்றி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. பூமாதேவியுடைய பிரார்த்தனையினால வந்தீங்கன்னு சொல்றாங்க. பிரம்மதேவர் போன்ற தேவர்களுடைய பிரார்த்தனையினால வந்தீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வசுதேவர் தேவகி பிரார்த்தனை பண்ணல, அவங்களுக்கு குழந்தையா வந்ததா சொல்றாங்க. கோகுலத்துல பிருந்தாவனத்துல உங்க லீலைகளை நித்தியமா நிகழ்த்துறதுக்காக இங்க தோன்றி, இப்படி பல காரணங்கள். உங்களது லீலைகளை கேட்பதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் வச்சிருந்தார். அதையெல்லாம் ஒரே லீலையில நிகழ்த்தி விட்டார். எல்லா அசுரர்களையும் ஒரு இடத்துல வர வச்சு, குருக்ஷேத்திரத்துல
எல்லா அசுரங்களையும் கொன்று பூமி பாரத்தை குறைச்சிட்டு அவர் லீலைகள்லாம் முடிச்சு அவர் திரும்ப போறார். அப்படி இருக்கும்போது அவர் அந்த இடத்துல துவாரகையில விராவல்ங்கிற இடத்துல அமர்ந்திருக்கார். ஒட்டுமொத்த தேவர்கள், எண்ணற்ற தேவர்கள் வந்து யது வம்சத்துல பகவானுடைய நண்பர்களாக உறவினர்களாக தோன்றுனாங்க. அவங்களே பகவான் திரும்பி ஆன்மீக லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். எப்படி அழைச்சிட்டு போனாரு? அந்த யதுக்களை திரும்பி அழைச்சிட்டு போகும்போது நமக்கு ஒரு அழகான பாடத்தை கொடுத்தார். யாராவது வைஷ்ணவர்களுக்கு, பக்தர்களுக்கு, பிராமணர்களுக்கு அபராதம் செய்தால், குற்றம் விளைவித்து விட்டால், தன் சொந்த குடும்ப அங்கத்தினராக இருந்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அழகான பாடம். கிருஷ்ணருடைய பையன் சாம்பன், அதாவது ஜாம்பவதியோடைய பையன் சாம்பா. சா அம்பா, அம்பா அப்படின்னா அம்மா. சா அம்பான்னா எப்பவுமே அம்மா கூடயே இருப்பான் சாம்பன். அம்மா மேல அவ்வளவு அன்பு அவனுக்கு. இவன் ஒரு குறும்புக்கார பையன். நம்ம வீட்டுல எல்லாம் கூட ஒரு குறும்புக்கார பையன் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சாம்பன் வந்து கிருஷ்ணனுடைய பசங்களே ஒரு குறும்புக்கார பையன். ஒரு முறை துவாரகையில எல்லா முனிவர்கள், பிராமணர்கள், பக்தர்கள்லாம் யாகம் செய்யறாங்க. அப்ப கிருஷ்ணனுடைய பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க? சாம்பனுக்கு ஒரு பொம்பளை வேஷம் போட்டு ஒரு லேடி கெட்டப் பண்ணி, அவர் ஒரு கர்ப்பவதியா பண்ணி வயிற்றுல துணியெல்லாம் சுத்திட்டு, சாம்பனை வந்து வயிற்றுல துணியெல்லாம் சுத்தி ஒரு கர்ப்பவதி மாதிரி ஆக்கிட்டு அவனுக்கு ஒரு பொம்பளை வேஷம் போட்டு இந்த பிராமணர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஓ பிராமணர்களே, தபஸ்விகளே, ஓ புரோகிதர்களே, ஓ விப்ரர்களே, ஓ பக்தர்களே, பண்டிதர்களே, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க. ஓஹோ, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அகங்காரம் இருக்குன்னா, இந்த யதுக்கள், இந்த யதுக்கள்லாம் பகவானுடைய நண்பர்களும் உறவினர்களா போயிட்டதுனால ரொம்ப கர்வம் வந்துருச்சு. அதீத கர்வம், அகங்காரம். கிருஷ்ணருடைய நண்பர்கள் நாங்க, கிருஷ்ணருடைய பிள்ளைகள் நாங்க, கிருஷ்ணருடைய உறவினர்கள் நாங்க அப்படின்னு கர்வம் கொண்டு இந்த யாகம் செய்துட்டு இருந்த பிராமணர்களை வந்து கேலி செய்து அவங்ககிட்ட விளையாடுங்க. இந்த சாம்பனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு இவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க. அப்ப அந்த பிராமணர்கள் சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கா, இந்த பொண்ணுக்கு ஒரு இரும்பு உலக்க தான் குழந்தையா பிறக்கும், அதுதான் உங்க வம்சத்துடைய அழிவு காரணம். அதே மாதிரி சாம்பனுடைய வயிற்றுல ஒரு இரும்பு உலக்க. எல்லாம் ஓடுனாங்க. ஐயோ, நான் பெரும் அபராதம் செய்து விட்டோமே, என்ன செய்வது? சாம்பனை அழைச்சிட்டு போறாங்க. நேரா சபையில போய், துவாரகையில சபையில போய், ராஜசபையில போய் உக்ரசேன ராஜாட்ட சொல்றாங்க, நடந்த விஷயம் எல்லாம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நாங்க அவங்கள கேலி பண்ணி அவங்கள வந்து சாபத்துக்கு ஆளாகிட்டோம். இப்ப என்ன செய்யறது? இந்த குழந்தைக்கு, இந்த சாம்பனுக்கு இரும்பு உலக்க தான் குழந்தையா வந்துச்சு. உக்ரசேனர் சொன்ன, உடனே கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைத்து விடுங்கள். இந்த உலக்கை எடுத்துட்டு போய் பிரபாஷ் கஷேத்திரம், 3 நதிகள் சங்கமிக்கிற அந்த இடம், ரொம்ப அழகான புனித ஸ்தலம், அந்த கடல்ல போய் கரைச்சிருங்க. இவங்க போய் அந்த உலக்கையை எடுத்து போய் கடல்ல கரைச்சு விட்டா, பொடி பொடியா ஆக்கி கரைச்சு விட்டாங்க. அதெல்லாம் கரையில வந்து ஒரு துரும்பு வந்து, ஒரு சின்ன சின்ன துரும்பும் ஒரு இரும்பு ராடு, கரும்பு மாதிரி. கரும்பு வயல்ல கரும்பு முளைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாம் கரும்பு பொங்கல்ல தான் பார்த்திருக்கிறோம். ஏதோ கடை வீதியில வாங்கிட்டு வருவோம். வயல் பக்கம் போனா நிறைய கரும்புகள் நிக்கும் வயல்ல. அந்த மாதிரி கரும்பு ராடு, கரும்பு மாதிரி இரும்பு ராடு அந்த கரையில வந்து ஒரு கம்பியா, இரும்பு கம்பியா இருக்கு. இவங்க எல்லாம் நல்லா பல ரசங்கள், பல ரசங்களை வந்து ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சா அது வந்து போதை வஸ்துவா மாறிடும். அந்த பல ரசங்களை பருகி அதை போதையில கண்ணு தெரியாம, தலகால் புரியாம, ஏய், ஒருத்தர் சட்டையை பிடிச்சுக்கிட்டு நீதாண்டா காரணம், நீதாண்டா காரணம் சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சு இந்த இரும்பு ராடு எடுத்து மண்டையெல்லாம் உடைச்சு, கடைசியில பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிருஷ்ணர் தான், பலராமர் தான் சொல்லி அவங்க கிட்ட வந்து கிருஷ்ணரும் பலராமரும் தோளோடு தோள் சேர்ந்து என்ன பண்ணாங்க? எல்லாரையும் தும்சமாக்கி எல்லாரும் திரும்ப இந்த பூமியை விட்டே மறைஞ்சாங்க. இப்படி பகவான் இந்த பூமியை விட்டு மறையும் போது கூட நமக்கெல்லாம் ஒரு அழகான பாடம் கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த பக்தரையும் அபராதம் செய்யக்கூடாது.
எந்த பக்தர் மேலேயும் குற்றம் சுமத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. அது தன் சொந்த உறவினரா இருந்தாலும் யாராவது கிருஷ்ண பக்தருக்கு அபராதம் செய்யறாங்க, குற்றம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க சொந்த உறவினரா இருந்தா கூட பகவான் அவங்கள மன்னிக்க மாட்டாருங்கிறதா அழகான பாடம். இது எல்லாரும் திருப்ப அனுப்பிச்சுட்டு பகவான் வந்து இந்த ஆலமரத்து அடியில உட்கார்ந்துருக்காரு. அவர் லீலையை முடிச்சுட்டு திரும்ப போறதுக்கு. அப்ப இந்த ஜெராங்கிற வேடன் வந்து அம்பு எய்தார். அம்பு பகவானுடைய தாமரை பாதத்துல குத்தியது. பகவான் வந்து 4 கரங்கள், சங்க சக்கர கதா பத்மம், வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷத். இந்த வாசுதேவ் கிருஷ்ணன் 4 கரங்களோட சங்கம் சக்கரம் கதை தாமரை, அந்த 4 அஸ்திரங்களும் 4 ரூபம் எடுத்துக்கொண்டது. சங்காழ்வார், சக்கரத்தாழ்வார், இந்த 4ம் 4 ஆச்சாரியன்மார்கள். இந்த 4 சின்னங்களும் 4 நபர்கள். ஆன்மீக லோகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. அதுக்கு பௌதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இந்த உலகத்துல இங்க காணக்கூடியதெல்லாம் பௌதிகமா இருக்கு. சங்கு பௌதீகம், கதை பௌதீகம். இந்த இங்க இங்க காணக்கூடிய இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய பொருட்கள் எல்லாம் பௌதீக பொருட்களால செய்யப்பட்டது. ஆனா பகவானுடைய ஆன்மீக லோகத்துல சங்கம் சக்கரம் கதை தாமரை அனைத்தும் ஆன்மீகமானது. எல்லாம் ஆச்சாரியன்மார்கள். சக்கரத்தாழ்வார், சங்காழ்வார், கதையாழ்வார் எல்லாம் ஆச்சாரியன்மார்கள் தான், தூய பக்தர்கள். அந்த ரூபத்துல அவங்க பகவானுக்கு சேவை சாதிக்கிறாங்க. சுதர்சனம் வந்து சக்கர ரூபத்துல பகவானுக்கு சேவை சாதிக்கிறார். பாஞ்சஜன்யம் சங்கு ரூபத்துல பகவானுக்கு சேவை சாதிக்கிறார். கதை ரூபத்துல ஒருத்தர் சேவை சாதிக்கிறார். தாமரை ரூபத்துல ஒருவர் சேவை சாதிக்கிறார். பாதுகையாக ஒருவர் சேவை சாதிக்கிறார். புல்லாக ஒருவர் சேவை சாதிக்கிறார். மரமாக ஒருவர் சேவை சாதிக்கிறார். அங்கு காணக்கூடிய அனைத்தும் ஆன்மீகமானது, அனைத்தும் பகவானுடைய சேவைக்காக. அப்ப இந்த ஜெராங்கிற வேடன் அவர் வந்து பகவானுடைய தாமரை பாதத்தை பார்த்து ஏதோ ஒரு பூச்சி பறவை நினைச்சு அம்ப விட்டார். ஏதோ மான் மாதிரி ஏதோ மிருகம் மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் கிட்ட வந்து பார்த்தா அங்க பகவான் அமர்ந்திருக்கார். சூரியனை போல பிரகாசம், கண்ணை கூசுது. ஜெரா வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை பிரார்த்திக்கிறார். ஓ எம்பெருமானே, கேசவா, மாதவா, வாசுதேவா, நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை ஜெரா, இவை அனைத்தும் எனது லீலை, இவை அனைத்தும் எனது லீலை. நான் இந்த பூமியில் லீலை முடிச்சு திரும்பி செல்வதற்காக திட்டமிட்டு விட்டேன். அதற்கு உன்னை கருவியாக பயன்படுத்திக் கொண்டேன் அப்படின்னு பகவான் தன் சொந்த சரீரத்தோட, அவர் எந்த சரீரத்தோட இங்க திரும்பி வந்தாரோ அதே சொந்த சரீரத்தோட திரும்ப போனார். அவருடைய சச்சிதானந்த ரூபம் அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்மமாயா. பகவான் தன் சொந்த சரீரத்தோட இங்க வந்தாரு, அதே சரீரத்தோட திரும்ப போனார். நம்மள மாதிரி வாடகை சரீரம் எல்லாம் வாங்கிக்கல, இரவெல்லாம் வாங்கிட்டு வரல, சொந்த சரீரத்துல தான் வந்தார். அப்ப எந்த சரீரத்தை விட்டுட்டு போனாரு? இந்த பிரபஞ்ச தோற்றம், விராட ரூபம், அந்த விஸ்வரூபத்தை இங்க விட்டுட்டு போனார். அவருடைய பௌதிக தோற்றம். இது எதுக்காக? அசுரர்கள், நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவங்க, பகவான ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, அவங்க எல்லாம் குழப்பத்திலே இருக்கட்டும். ஓ கிருஷ்ணரா, அவர் ஒரு சாதாரண மனுஷன் தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, அவர் ஒரு சத்திரிய குலத்துல வந்தவர் தானே நினைக்கிறவங்க, அவர் ஒரு மாடு மேய்க்கிற குலத்தை சார்ந்தவர் தானே அப்படின்னு நினைக்கிறவங்க, அவர் மேல பொறாமை உள்ளவங்க, அவரை பற்றி அறியாமல் இருக்கிறவங்க, மனக்கற்பனையாளர்கள், பௌதீகவாதிங்க, இவங்களை எல்லாம் குழப்பணும் இல்லையா? ஓ நீ எல்லாம் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கியா? அப்படியே நினைச்சுக்கோ. நான் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படியே நினைச்சுக்கோ. என்ன ஒரு சாதாரண மனிதனை நினைக்கிறியா? அப்படியே நினைச்சுக்கோ. ததாஸ்து, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பகவான் மேல, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை அறிந்து கொள்ளாதவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காக அந்த மறு லீலை செய்து விட்டார். ஆனா பக்தர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், யாரெல்லாம் பக்தி தொண்டை பயிற்சி பண்றாங்களோ, யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல இருக்கிற கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்களோ, ரோப்பார் புஸ்தகம் படிக்கிறவங்க, பாகவதம் படிக்கிறவங்க, பக்தர் சங்கத்துக்கு வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கிருஷ்ணர் வந்து அவர் உடல் எல்லாம் விட கிடையாது. அவர் அதே சரீரத்தோட, தன் சொந்த சரீரத்தோட
சச்சிதானந்த ரூபத்தோட இங்க வந்தாரு, அதே ரூபத்தோட திரும்ப போனார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால பகவானுடைய தோற்றமும் சிறப்பு வாய்ந்தது, அவரது மறைவும் புகழ் வாய்ந்தது. அவர் எப்பவும் நித்தியமா லீலை பண்றார். அவர் ஆன்மீக லோகத்துல நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. வேறு வேறு கிரகங்கள்ல இப்ப நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் லீலையே நித்தியமானது, நித்திய லீலா. அதனால கிருஷ்ணனுடைய மறைவு ஆஹ் சாதாரண நம்முடைய பிறப்பு இறப்பை போல அல்ல. பகவானுடைய மறைவு நமது பிறப்பு இறப்பை போல அல்ல. அது திவ்யமானது, நித்தியமானது. அவர் தோன்றுகிறார், மறைகிறார். சூரியன் உதிப்பது போல, மறைவது போல. ரைட். இப்ப நம்ம அத்தியாயத்துக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இதி சிந்தயதஸ்தஸ்ய திருத்ராஷ்டிரேண சேதசா ராஜ்ய பிரத்யகமத் பிரம்மன் யது பூர்யா கபித்வஜः. ஓ பிராமணரான சௌனகரே, அந்த சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட சகுனங்களை கண்டு யுதிஷ்டிர மகாராஜா தமக்குள் சிந்தித்தவராய் இருக்கையில் யதுபுரியிலிருந்து துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்பி வந்தார். சரி, அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜா ஒரு நாள் அர்ஜுனனை கூப்பிட்டு நீங்க துவாரைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவங்க ஈருடல் ஓர் உயிர் போல. அவ்வளவு அன்பு அர்ஜுனன் மேல பகவான் கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் மேல அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, பாண்டவர்கள் எல்லாருக்குமே பகவான் மேல அதீத அன்பு, பிரியம் உண்டு. அதனால பகவானுடைய திட்டம் என்ன, பகவான் அடுத்து என்ன செய்ய விரும்புறாரு. இப்ப குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜர் அமர வச்சாச்சு. இப்ப யுதிஷ்டிர மகாராஜா ஹஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கார். சரி, இப்ப இந்த மகாபாரத யுத்தம் கிருஷ்ணரோட விருப்பப்படி நடந்துச்சு. அவர் என்ன இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா உட்கார வச்சிட்டாரு. அடுத்தது நான் என்ன செய்யணும், பகவான் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன், அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வர்றதுக்காக ஒரு நாள் யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா நீ துவாரைக்கு போயிட்டு வா, அங்க போய் பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்ப அர்ஜுனனும் துவாரைக்கு போனாரு. துவாரைக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, அடிக்கடி அஸ்தினாபுரத்திலிருந்து அர்ஜுனன் துவாரைக்கு போவாரு. ஒரு 2-3 நாள் இருப்பாரு, ஒரு வாரம் 10 நாள் இருப்பாரு, திரும்ப வந்துருவார். இந்த போனவர் வரவே இல்லை. வர மட்டும் இல்ல, தகவலே இல்லை. இந்த துவாரைக்கு போனாரே, போய் சேர்ந்தாரா, கிருஷ்ணரை பார்த்தாரா, அங்க என்ன நடந்தது, 7 மாசம் ஆகி ஒரு தகவலும் வரல. 7 மாசம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில போனாங்க, போனவர் ஒரு தகவலும் இல்லை. நமக்கு 7 மணி நேரம் ஆனாலே பதட்டமாயிரும். ஐயோ என்னாச்சு தெரியலையே, ஸ்கூலுக்கு போன குழந்தைய காணோம், காலேஜ் போன பையனை காணோம், வேலைக்கு போன கணவரை காணோம், கடை வீதிக்கு புடவை வாங்க போன பொண்டாட்டியை காணோம். ஏன்னா அவங்க புடவை செலக்ட் பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுமே, ஒருவேளை செலக்ட் பண்றதுக்கு லேட் ஆயிடுதோ. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க யாராவது வர தாமதம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பதட்டம் ஆயிடும். ஒரு போன் காலாவது பண்ணக்கூடாது, ஒரு மெசேஜாவது போடக்கூடாதுன்னு சத்தம் போடும். அப்ப அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, அர்ஜுனனுக்கு 7 மாசம் ஆச்சு, போய் ஒரு தகவலும் சொல்லல, என்ன நடந்ததோ அப்படின்னு ஒரு ஒரு பதட்டத்துல இருக்கார். அப்போ அவர் அவர் சில கெட்ட சகுனங்களை பார்க்கிறார். இதெல்லாம் நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம், கெட்ட சகுனங்கள்லாம் பார்த்தார். அப்போ நாரத முனிவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாரத முனிவரை சந்திக்கிறாரு. நாரதர் சொன்னாரு, நீங்க எதுவும் அவசரப்பட வேண்டாம், கிருஷ்ண பகவான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அவர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த திட்டம் என்னன்னு, அவருடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்றது யோசிக்கலாம். சரி, இப்ப என்ன ஆச்சு, யுதிஷ்டிர மகாராஜா பல கெட்ட சகுனங்களை பார்த்தாரு. அப்ப அவருக்கு யோசிக்கிறார், என்ன நடந்திருக்கும், ஒருவேளை நாரத முனிவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் பீமன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜா பீமன் கிட்ட பேசிட்டு இருக்காரு, பீமா உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு, இந்த மாதிரி கெட்ட சகுனங்கள்லாம் பார்த்தேன். அவர் உடம்புலயே பல கெட்ட சகுனங்கள்,
இடது பக்கம் கண்ணு துடிக்குது, தோல் துடிக்குது, இடது பக்கம் இடது உடம்பெல்லாம் அப்படி பதட்டமாகுது. அப்புறம் இயற்கையில பல்வேறு மாற்றங்களை பாக்குறாரு. மழைக்காலமே எல்லாம் மழை பெய்யுது. அப்புறம் பல ஜீவராசிகள், இந்த நாய் எல்லாம் வந்து அவர் பார்த்து ஊழையிடுது. பல கெட்ட சகுனங்கள் இயற்கையில, தன்னுடைய உடல்ல மூணு விதமான கெட்ட சகுனங்கள், மூணு விதமான நல்ல சகுனங்கள், மூணு விதமான கெட்ட சகுனங்கள் நமது உடல்ல ஏற்படும், இயற்கையில ஏற்படும், அப்புறம் மற்ற ஜீவராசிகள் இடத்துல ஏற்படும். இதையெல்லாம் அவர் பார்த்தார். பார்த்துட்டு என்னவா இருக்கும், ஒருவேளை நாரதர் சொன்ன மாதிரி பகவான் இந்த பூமியிலிருந்து லீலையை முடிச்சு போயிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அர்ஜுனன் திரும்பி வர்றார். துவாரகையிலிருந்து திரும்பி வர்றார். தம் பாதையோ நிபதிதம் அயதா பூர்வமாதுரம் அதோ வதனமப்பிந்தூன் சுஜந்தம் நயனாப்ஜயோ. தமது பாதங்களில் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கிய பொழுது அவரது சோகம் புதுமையாக இருப்பதை அரசர் கவனித்தார். அவர் சிரம் தாழ்ந்திருந்த போது அவரது தாமரை கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு ஓடியது. இந்த மாதிரி அர்ஜுனனை யுதிஷ்டிரர் பார்த்ததே இல்லை. தலை குனிஞ்சு, முகமெல்லாம் வாடி, தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து, ஒளிவிழந்து, கண்கள்ல கண்ணீர் மல்க ஒரு நடை பிணம் மாதிரி திரும்ப வந்திருக்கார். பிணம் எந்திரிச்சு நடந்து வந்தா எப்படி இருக்கும், ஒரு உயிரற்ற ஒரு உடல், அந்த மாதிரி வந்திருக்கிறார். இவர் யுதிஷ்டிர மகாராஜ் பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் இப்படி அவர் பார்த்ததே இல்லை. ஏன்னா அர்ஜுனன்னா அவன் வந்து மகாபாகோ. கிருஷ்ணர் சொல்வார் பகவத்கீதையில, மகாபாகோ, பரந்தபா, சவ்யசாச்சி, எதிரிகளை தவிக்க செய்பவனே அர்ஜுனா, காண்டிபதாரி, பரந்தபா, விஜயன். அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு பல்வேறு சிறப்பு. அப்பேற்பட்ட ஒரு மகாரதனான அர்ஜுனன் ஒளிவெல்லாம் இழந்து, அடுத்த ஸ்லோகத்துல அதான் சொல்றார், அதான் பாக்குறாரு யுதிஷ்டிர மகாராஜ். விலோக்கியோத விக்ன ஹிருதயோ விச்சாயம் மனுஜம் நிருபஹ ருச்சதி ஸ்வம் சுருன்பத்யே ஸ்மம் ஸ்மரன் நாரதேரிதம். மன வருத்தத்தினால் அர்ஜுனன் பொலிவிழந்த தோற்றத்தை கண்ட அரசர் யுதிஷ்டிரர் நாரத முனிவரின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து நண்பர்களுக்கிடையில் இருந்த அவரிடம் வினவினார். பாத்தீங்களா, இப்ப யுதிஷ்டிர மகாராஜா கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் அர்ஜுனன் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லையே. அவன் என்ன ஒரு சுறுசுறுப்பா, அப்படி உற்சாகமா, ஒரு பக்தன்னா அப்படி இருக்கணும், உற்சாகமா, சுறுசுறுப்பா, அப்படி ஆர்வமா, அப்படி தேஜஸ்வியா, அப்படி வந்து ஒரு சிங்கம் மாதிரி சிங்கம் மாதிரி இருந்த அர்ஜுனன் இப்போ வந்து ஒளி விழந்து, உடம்பெல்லாம் தளர்ந்து, மனம் தளர்ந்து, உடம்பு தளர்ந்து, சோர்ந்து, அப்படியே தலை குனிந்து நிக்கிறார், கண்ணெல்லாம் கண்ணீர். இந்த மாதிரி அவர் அர்ஜுனனை பார்த்ததே இல்லை. அப்ப யுதிஷ்டிரர் என்ன முடிவு பண்றாரு, ஓஹோ சம்திங் ராங். நாரத முனிவர் சொன்ன மாதிரி பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிருக்கணும். இல்லாட்டி அர்ஜுனனுக்கு ஏது இந்த மாதிரி சோகம். அர்ஜுனன் வாழ்க்கையில சோகமே கிடையாது. அர்ஜுனனுக்கு சோகம் கிடையாது, அவனுக்கு அறியாமை கிடையாது, அவனுக்கு பயம் கிடையாது. யார் ஒருத்தர் பக்தி தொண்டை பயிற்சி பண்றாங்களோ அவனுக்கு இந்த மூணு விஷயம் வாழ்க்கையில வரவே வராது. கிருஷ்ண பக்தி செய்யறவங்க, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு இந்த மூணு விஷயம் கிட்டையே நெருங்காது. யாருக்கு? பக்தி சேவை பண்ற பக்தர்கள். யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம பூருஷே பக்திலுத்பத்ததே பும்ச சோக மோக பயாபக. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானது தெய்வீக லீலைகள், இது யார் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்களோ அவருக்கு சோகமும் கிடையாது, அறியாமையும் கிடையாது, பயமும் கிடையாது. பகவானை பத்தி கேட்டாலே இது கிடையாதுன்னா பகவானுடைய சங்கத்திலிருந்து அர்ஜுனனை பத்தி என்ன சொல்றது? அர்ஜுனனுக்கு வாழ்க்கையில சோகமும் கிடையாது, பயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனந்தத்துல, தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிச்சிருந்த கிருஷ்ணருடைய சங்கத்துல, பகவானுடைய சங்கத்துல அர்ஜுனன் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்போ பகவான் மறைந்து விட்டதுனால அர்ஜுனன் அனைத்தையும் இழந்து விட்டார். பகவான் மறைஞ்சதுனால அர்ஜுனன் அனைத்தையும் இழந்துட்டார். அப்போ பகவான் தான் ஒரு பக்தனுக்கு சக்தி.
பகவான் தான் அந்த பக்தனுக்கு சக்தியை கொடுத்தார். அர்ஜுனனுக்கான சக்தி, அவனுடைய வீரம், அவனுடைய தேஜஸ், அர்ஜுனனுடைய வீரம், தேஜஸ், அவன் சக்தி, அவனுடைய எல்லாமே பகவான் அவர் கூட இருந்தனால, கிருஷ்ணர் அவர் கூட இருந்ததுனால, பகவான் அவர்கிட்ட பிரிஞ்சதுனால அர்ஜுனன் எல்லாத்தையும் இழந்துட்டார். இழந்துட்டு ரொம்ப சோகத்திலேயே கவலையில இருக்கார். இப்ப யுதிஷ்டிரர் அர்ஜுனன் பார்த்து கேட்கிறார். யுதிஷ்டிர உவாச்ச கஸ்யத் ஆனர்த்த பூஜ்யானஹ சஜனா சுகமாசதே மது போஜத சர்ஹார்ஹ சாத்வதாந்தக விருஷ்ணயக. யுதிஷ்டிர மகாராஜ் வினவினார், ஓ அன்புள்ள சகோதரா, மது, போஜா, தசார்ஹ, ஆர்ஹ, சாத்வத, அந்தக மற்றும் யது வம்ச அங்கத்தினர்கள் போன்ற நமது நண்பர்களும் உறவினர்களும் அவரது நாட்களை மகிழ்ச்சியாக கழித்து வருகின்றனரா என்று தயவு செய்து என்னிடம் கூறுங்கள். இப்போ அர்ஜுனனே இவ்வளவு கவலையா வந்திருக்கிறாரு, அப்ப அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? அர்ஜுனன் இவ்வளவு கவலையா அவருடைய பொலிவெல்லாம் இழந்து ஒரு நடைப்பிணமாக துவாரையிலிருந்து அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் மறைஞ்சிருக்கணும். அப்ப இவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? கிருஷ்ணருடைய நண்பர்களும் உறவினர்களும், அவங்க பாண்டவருக்கும் நண்பர் உறவினர் தான். எல்லாருமே குரு வம்சத்துக்காரங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள். அதனாலயே அவங்க நலனை விசாரிக்கிறாரு. இந்த நலன் விசாரிக்கிறது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக இல்ல. நம்ம ஊர்ல கூட நலன் விசாரிப்பாங்க, சும்மா வார்த்தையால் விசாரிப்பாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? அதுக்கு ரெண்டு விதமான பதில் வரும். நீங்க யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டு பதில் வரும். ஒரு சாரம் என்ன சொல்லுவாங்க, என்ன எல்லாம் யாரு கேக்குறா, உனக்கெல்லாம் இப்பதான் கண்ணு தெரிஞ்சுதா, இவ்வளவு நாள் எங்க போனேன், நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பியா நீ, அப்படின்னு சிலர் புலம்புவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. என்னை எல்லாம் யார் நல்லா விசாரிக்கிறா, இருந்தனா போனனா, யாரும் என்னை பத்தி கவலை கிடையாது, அப்படி புலம்புவாங்க. இல்லைன்னா, ஏன் நல்லா இல்லைன்னா நீ நல்லா இருக்க வைக்க போறியா, ஏன் நான் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன, இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி பொய் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன், பொய் சொல்லுவாங்க. யாருமே இந்த உலகத்துல நல்லா இல்லை. ஒண்ணு உடலால துன்பம், இல்ல மனதினால துன்பம், இல்ல இயற்கையினால துன்பம், இல்ல மூணுமே சேர்ந்து, இல்ல ஏதா ஒன்னாவது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிக்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ இப்படி இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிக்கான கொஸ்டின் இல்லைங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக யுதிஷ்டிர மகாராஜா இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்கல. இவங்க எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்க அனைத்தும் ஆன்மீகமானது. இவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்கள், நண்பர்கள், உறவினர்கள். அதனால இவங்க எப்படி இருக்காங்க, கிருஷ்ணர் மறைஞ்சிட்டதுனால இவங்க எல்லாம் பிரிவு துயர்ல ஆழ்ந்து வருத்தத்துல இருக்காங்களா, இல்ல இவங்களும் மறைஞ்சிட்டாங்களா, இவங்க என்ன ஆனாங்க, அதனால இவங்களுடைய நலம் விசாரிக்கிறத சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்கல, உண்மையாலுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இவங்க எல்லாம் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. சுரோ மாத மகா கஷே சஸ்தி ஆஸ்தே வாதமாரிஷ மாதுல சாஜுன கஷே குஷலி ஆனக துந்துபிஹி. ஓ மரியாதைக்குரிய எனது பாட்டனார் சூரசேனன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாரா? எனது தாய் மாமனான வசுதேவரும் அவரது இளைய சகோதரரும் நலமா? இவங்கெல்லாம் சூரசேனர், வசுதேவர், சகோதரர்கள். இவங்க எல்லாம் பகவானுக்கு பிரியமான பக்தர்கள். வசுதேவருக்கே குழந்தையா வந்தனாலதான் அவர் வாசுதேவனே பேர் பெற்றார். கிருஷ்ணருக்கு தந்தையா இருக்குன்னு அவர் என்ன தவம் செஞ்சிருக்கணும், என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதாமா என்ன தவம் பண்ணாங்க குழந்தை கிருஷ்ணருக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு? அதே மாதிரி வசுதேவர் என்ன தவம் பண்ணாரு, தேவகி என்ன தவம் பண்ணாங்க, அந்த பகவானே தன் குழந்தையா பெற்றெடுத்தாங்களே. எவ்வளவு காலம் சிறைவாசத்தில் இருந்திருப்பாங்க. கிருஷ்ணரை குழந்தையா பெற்றுக்கொள்வதற்காக, பகவானுடைய சேவைக்காக தனது அசௌகரியத்தையும் தனது சௌகரியத்தையும் எல்லாம் பொருட்படுத்தாம எவ்வளவு அசௌகரியமான சூழ்நிலை சிறைச்சாலையில இருந்தாங்க. இந்த கம்சன் அவங்க சிறையில் அடைச்சு வச்சிருந்தாரு, பொறுமை காத்திருந்தார். ஒரு நாள் பகவான் நம்ம வருவாரு, நம்ம விடுவிப்பாரு, பொறுமையோடு இருந்தார்.
அதே மாதிரி பகவான் அவதாரம் பண்ணாரு. ஆனா உடனே எல்லாம் விடுவிக்கல. இவர் என்ன பண்ணாரு? கம்சனுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். வசுதேவர் என்ன பண்ணாரு? கம்சனுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, எனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆனா 8வது குழந்தை என்ன பண்ணாரு? அந்த குழந்தைய கம்சன்ல கொடுத்துருக்கணும். இந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டார். ஏன்னா இந்த குழந்தைக்கு இருந்த ஆபத்து, கம்சன் கொன்னுருவான். கிருஷ்ணரை யார் கொல்ல முடியும்? கிருஷ்ணரை யாராலும் கொல்ல முடியாது. மாறாக அவர் கையால கம்சன் தான் கொல்லப்படுவது உறுதி. ஆனா வசுதேவர் கிருஷ்ணருடைய தந்தை என்ற முறையில குழந்தைக்கு நான் தான் பாதுகாப்பு, அதாவது வாத்சல்ய பாவத்தினால. வசுதேவருக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். ஆனாலும் தனது தந்தை அன்புனால, தாய் அன்புனால, பெற்றோர் பாவத்தினால, பெற்றோர் பாசத்தினால குழந்தையை குழந்தையாவே, கிருஷ்ணரை குழந்தையாவே பாவிச்சார். கிருஷ்ணரும் அப்படியே ஆகட்டும் ஆசீர்வதிச்சார். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்? வசுதேவர் விரும்புறாரு, நான் இந்த குழந்தையை காப்பாற்றணும், கிருஷ்ணர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்படி கிருஷ்ணருடைய அனுமதி கொடுத்ததுனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவர் விரும்பினாரு அங்கிருந்து விருந்தாவனம் போகணும், அங்க யசோதாமா வீட்டுல இருக்கணும், அங்க லீலைகள், குழந்தை பருவ லீலை எல்லாம் பண்ணணும். அந்த குழந்தை பருவ லீலைகள்லாம் நாம் காண்பதற்கு, கேட்பதற்கு, பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு பகவான். இல்ல ஒரு செகண்ட்ல அந்த குழந்தை ஜெயில கம்சனை கொண்டுட்டு திரும்ப ஆன்மீக லோகத்துக்கு போயிருப்பாரு. சோ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலைகள், அந்த தாமோதர லீலைகளை பாடுவதும் கேட்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம். கிருஷ்ணர் இந்த லீலையெல்லாம் இங்க பண்ணார். அதனால வசுதேவர் எப்படி இருக்கிறாரு? இந்த கிருஷ்ணரை குழந்தையாவே பாவிச்சாரு. அவருடைய தாய் அன்பு, தந்தை, இந்த பெற்றோர் பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால அவரை நினைவில் கொள்றாரு. வசுதேவர் எப்படி இருக்காரு? சப்தசார சத் பத்னியோ மாதுலான்ய சகஜாத்மஜः ஆசதே சஸ்னு சாக்ஷேமம் தேவகி பர்முகா ஸ்வயம். தேவகியை தலைமையாக கொண்ட அவரது 7 மனைவிகளும் சகோதரிகள் அவர். அவர்களும் அவரது மகன்களும் மருமகளும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? தேவகினாலே பக்தி தான். பக்தியுடைய சொரூபம் தேவகி. அந்த பகவானே தன் கருவுல எடுத்துக்கிட்டு, பகவான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு கருவியா இருந்து, பகவானுக்கு தாயாக இருந்து, அவர்கிட்ட அந்த தாய்மை பாசம், பெற்றோர் பாசத்தை, தாய் அன்பை காமிச்சு, பகவானுக்காக சிறைவாசம் இருந்து, எவ்வளவு ஒரு அன்பு இருந்தா, என்ன ஒரு அன்பும் பக்தியும் இருந்தா வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தைய அவர் சமைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் விருந்தாவனம் போய் அந்த குழந்தை பருவ லீலையெல்லாம் முடிச்சு திரும்ப மதுரா கம்சனை வதம் செய்யற வரைக்கும் அந்த சிறைச்சாலையில தான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டு காலம் சிறைச்சாலையில இருந்தாங்க. நம்மளா இருந்தோம் அவ்வளவுதான். கிருஷ்ணர் இந்த பூமியில வந்த உடனே, கிருஷ்ணா என்னை எப்படியா இங்கிருந்து விடுவிச்சிரு, என்னால ஜெயில இருக்க முடியாது, விலங்கு அறுத்து விடு, நான் இங்கிருந்து போகணும், அழுது புலம்பி மன்றாடி இருக்கும். ஆனா பாருங்க, வசுதேவரும் தேவகியும் பகவானின் திட்டம் என்னவோ அதன்படியே நடக்கட்டும், நம்ம ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம பகவானுடைய சேவைக்காக வந்திருக்கோம், அவரா எப்ப நம்மளை விடுவிக்கிறாரோ விடுவிக்கட்டும் அப்படின்னு பொறுமை காத்திருந்தார். இந்த பொறுமையின் சிகரம் தான் வசுதேவரும் தேவி. அவங்ககிட்ட இருந்து இந்த பாடத்தை நம்ம கத்துக்கணும். பொறுமை. பக்தர்னாலே பொறுமையா இருக்கு. போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றற்றும், என்ன வேணா நடக்கட்டும், நான் பொறுமையா நிதானமா பக்தி செஞ்சுட்டே இருப்பேன். அந்த தேவகி அம்மா நல்லா இருக்காங்களா? கசிராஜ சுகோ ஜீவதி அசத் புத்ரோ அஸ்ய சாருஜக பிரதீஹ சசுதோ அக்ரோ அக்ரூரோ ஜெயந்தோ கதசாரணக ஆசதே குச்சலம் கச்சி சேஷ சஸ்திர சத்ரஜிதாதயः கச்சித் ஆசே சுகம் ராமோ பகவான் சாத்வதாம் பிரபு. தீவனான கம்சனை மகனாக பெற்ற உக்ரசேனரும் அவரது இளைய சகோதரரும் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா? ரிதீகரும் அவரது மகன் கிருதவர்மனும் மகிழ்ச்சியுடன் உள்ளார்களா? அக்ரூரர், ஜெயந்தர், கத, சாரணர் மற்றும் சத்ரஜித் ஆகிய அனைவரும் நலமா? பரமபுருஷரும் பக்தர்களின் காவலருமான பலராமர் எப்படி இருக்கிறார்? பாத்தீங்களா? அழகான விசாரணை கேள்வி. தீயவனான கம்சன் என்ன பண்ணார்? அப்பாவே இப்படி ஜெயில போட்டார். தன்னுடைய தந்தையாருடைய பதவி அடையணும்னு அப்பாவே ஜெயில போட்டார் கம்சன். அவ இனி அவங்க அப்பா உயிரோட தான் வச்சிருக்கிறானா? இவ்வளவு கொடூரமான குணம் படைத்த அசுரன் கம்சன்.
அவங்க அப்பாவையும் அவங்க சித்தப்பாவையும் உயிரோட வச்சிருக்கிறானா? கிருதவர்மர் எப்படி இருக்காரு? அக்ரூரர். அக்ரூரர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர். நவவித பக்தியில வந்தனம், கிருஷ்ணருடைய புகழ் பாடுவதில் அக்ரூரர் ஆகச்சிறந்த ஒரு பக்தர். ஒரு முறை கம்சன் அக்ரூரர் அனுப்புறார் பிருந்தாவனத்துக்கு. இந்த கிருஷ்ணரி பலராம் நீங்க அழைச்சிட்டு வாங்க, மதுராவில் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்காரு இந்த குழந்தையை கொல்றது. எவ்வளவு அரக்கர்கள் அமைச்சு பார்த்தாரு, ஒருத்தராலே கிருஷ்ணரி பலராமனை கொல்ல முடியல. சரி இங்க வர வைங்க, நானே கொல்றேன்னு அக்ரூர் திட்டம் போட்டார். சரி, கம்சன் திட்டம் போட்டார். அப்ப அக்ரூரை கூப்பிட்டு, அக்ரூரரே நீங்க போய் அந்த கிருஷ்ணரி பலராமனை அழைச்சிட்டு வாங்க. அக்ரூருக்கு பேரானந்தம். ஏன்னா அவர் கிருஷ்ணரை பார்க்கணும் ரொம்ப ஆனந்தத்துல ஏங்கிட்டு இருக்கிறார். கம்சன் சொன்ன உடனே ஒரு அழகான ரதம் காற்றை விட வேகமாக அப்படி மனோ வேகத்துல வர்றார் மதுரால இருந்து விருந்தாவனத்துக்கு. விருந்தாவனத்தை வந்த உடனே அந்த விருந்தாவன தூசியை பார்த்து, ஆஹா இது பகவான் கிருஷ்ணருடைய தாமரை பாதம் பட்ட இடம் அல்லவா, அவரது தெய்வீக லீலைகள் நடக்கும் இடம் அல்லவா, அந்த பிருந்தாவன மண்ணில் உருண்டு பரல்ற கண்கள்லாம் கண்ணீர். கிருஷ்ணர் பலராமனின் தாமரை பாதங்களை அப்படியே தரிசனம் செய்து கண்ணீராலே நனைந்து விட்டார். அவர் திரும்ப கூட்டின்னு வரார். அக்ரூர் கிருஷ்ணரி பலராமரை விருந்தாவனத்திலிருந்து மதுரா கூட்டின்னு வரும்போது யமுனா நதியில அவர் சந்தியாவந்தனம் பண்றதுக்காக யமுனா நதிக்கரைக்கு போனார். அங்க யமுனா நதியில அக்ரூரருக்கு கிருஷ்ணர் ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தையும் காமிச்சார். ஆன்மீக லோகங்கள் எண்ணற்ற வைகுந்த லோகம், கேசவ நாராயண மாதவ கோவிந்தா பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரங்களுக்கு மத்தியில ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனம். அந்த கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணரும் பலராமரும், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த கிருஷ்ணர், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்துல கௌசுமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை. அந்த பக்கம் பலராமர் ஒரு பௌர்ணமி நிலவு போல பிரகாசிக்கிறார், கண்ணை பறிக்கும் பிரகாசம். ஓடி போறார் அக்ரூரர். அக்ரூர் ஓடி போன ரதத்திலே உட்கார்ந்து இருக்காங்க கிருஷ்ணர் பலராமரும். திரும்பி ஓடி வந்து யமுனையில பார்த்தா அங்கேயும் இருக்காங்க. யமுனையில இருந்து ஓடி போய் பார்த்தா ரதத்துல உட்கார்ந்து இருக்காரு. யமுனா நதியில பார்த்தா ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம், வைகுந்த லோகம், கோலோக விருந்தாவனம் அக்ரூர் கண்ணில இருந்து அருவி மாறிக்க கிருஷ்ணனுடைய மகிமைகளை அற்புதமா பாடி பிரார்த்தனை செய்து பாடல்களை பாடி பரவசம் அடைந்தார். அந்த அக்ரூரர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். கிருஷ்ணனுடைய மாமனார் சத்ருஜித், சத்யபாமாவின் தந்தை, இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறார். பிரத்யும்ன சர்வவஷ்ணீனாம் சுகம் ஆஸ்தே மகாரத கம்பீரயோ அனிருத்தோ வர்த்ததே பகவானுத. விஷ்ணு குடும்பத்தின் பெரும் தளபதியான பிரத்யும்னர் எப்படி இருக்கிறார்? அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாரா? மேலும் பரமபுருஷரின் விரிவங்கமாகிய அனிருத்தர் நலமா? இப்ப அடுத்தது என்னன்னா, யுதிஷ்ட மகாராஜ் 4 பேர்த்த பத்தி விசாரிக்கிறார். பலராமர், பிரத்யும்னர், அனிருத்தர். கிருஷ்ணர், பலராமர், பிரத்யும்னர், அனிருத்தர். 4 வியூகம். வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்னர், அனிருத்தர். இந்த பலராமர் இருக்காரே, பலராமர் வேற யாரும் இல்ல, அவரும் பரமபுருஷோத்தமன் தான். பகவான் கிருஷ்ணர் இருந்து வேறானவர் இல்ல. கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமர். அவர் பக்தர்களின் பாதுகாவலர். யுதிஷ்டர் என்ன சொல்றாரு? பரமபுருஷரான பலராமர் பக்தர்களின் பாதுகாவலர். அவர் எப்படி இருக்கிறார்? பலராமருடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான, கிருஷ்ணன் மேல மிகவும் அன்பான பக்தர்களுக்கு பகவானுடைய கருணை வேண்டுமானால் பலராமுடைய தாமரை திருவடிகளை சரணடையும். பலராமர் ஆதி குரு. அவர் பகவான் தான், பகவானுக்கு சேவை செய்யும் பகவான். பகவானே பகவானே பகவானுக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு கத்துக் கொடுக்கிறார். அதனால பலராமர் சேவை செய்யும் பகவான். அப்புறம் கிருஷ்ணருடைய பையன் பிரத்யும்னர், ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கு பிறந்த குழந்தை பிரத்யும்னர். அப்புறம் அனிருத்தர். இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்களா? சுசேனச்சாருதேனஸ்ய சாம்போ ஜாம்பவதி சுதா அந்நே சக்காஷ்ணி பிரவாரா சமுத்ரா ருஷபாதய. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது மகன்களின் தலைவர்களான சுஷேனர், ஷாருதேஷ்னர் போன்றவர்களும், ஜாம்பவதியின் மகனான சாம்பன் மற்றும் ரிஷபர் ஆகிய அனைவரும் அவரது மகன்களுடன் நலமாயிருக்கின்றார்களா? பகவான் இந்த பூமியில் இருந்த போது அவர் தோன்றியதே பூமியோட பாரத்தை குறைக்கதான்.
பகவான் இந்த பூமியில தோன்றியதே பூமியுடைய பாரத்தை குறைக்கதான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, பூமியுடைய பாரத்தை எல்லாம் குறைச்சார். எண்ணற்ற அசுரர்கள், தேவையில்லாத அசுர சந்ததிகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வர வச்சார். குருக்ஷேத்திரத்துல வர வச்சு எல்லாரையும் கொன்னு குவிச்சார் அசுரங்கள் எல்லாம். அப்புறம் ஜராசந்தன், காளையவனன், சிசுபாலன் பல அசுரங்களை கொண்டு குவிச்சிட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, 16,108. அதுல 8 பேர் ரொம்ப பிரியமான மனைவிகள். ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, பத்ரா, காலிந்தி, நக்னஜித், மித்ரவிந்தா, லக்ஷ்மணா. 8 பேர் ரொம்ப பிரியமான மனைவிகள். அது இல்லாம 16,100 ராணிங்க, நரகாசுரன் கடத்தி வச்சு கைது பண்ணப்பட்ட ராஜகுமாரிகள். இவங்களை எல்லாம் விடுவிச்சாரு கிருஷ்ணா. அப்ப இந்த 16,100 ராஜகுமாரி சொன்னாங்க, கிருஷ்ணா எங்களை வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? யாரோ ஒரு அசுரன் கடத்திட்டு போன பொண்ணை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? ஒருத்தரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை விட ஒரு புருஷோத்தம் இந்த பூமியிலே கிடையாது. அப்படியே ஆகட்டும், கிருஷ்ணர் 16,100 ராணிகளை கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப துவாரகையில கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிங்க. அந்த 16,108 மனைவிக்கும் 16,108 அரண்மனைங்க. அந்த ஓரொரு அரண்மனையும் தங்கம், வெள்ளி, வைடூரியம், நவரத்னம், முத்துக்கள், மாணிக்கம், விலை மதிக்க முடியாத பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஓரொரு ராணிக்கு 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி எது வம்சம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்து. ஆனா பூமாதேவி அதை பாரமா நினைக்கல. ஏன்னா அவங்க எல்லாருமே பகவானுக்கு சேவை பண்றோம். அதனால ஜாம்பவதியோட குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கிறார். ததைவானுசராம் சௌரே மிருததே वो तदा वो उद्धवादयः सुनन्दनन्द श्रीष्टन्या ये चान्ये सात्वदर्शभः अभिस्वस्ति आसदे सर्वे रामकृष्ण पूजाश्रयः अभिस्मरन्ति कुचलम् अस्माकं பக்த சௌஹ்ருதா. மேலும் ஸ்ருததேவர், உத்தவர் போன்ற மற்றவர்களும் பகவானின் இணைப்பிரியா சகாக்களும் பகவான் ஸ்ரீ பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்படும் முக்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவர்களான நந்த, சுனந்தா போன்றவர்களும் மற்றவர்களும் அவரவர்கள் நன்றாக செயல்படுகின்றார்களா? நித்தியமான நித்தியமான நட்பால் கடமைகளில் நம்முடன் பிணைக்கப்பட்டுள்ள அவர்கள் நம்முடைய நலனை பற்றி ஞாபகம் வைத்திருக்கிறார்களா? அடுத்து என்ன விசாரிக்கிறாரு? கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் உத்தவர். உத்தவர் தோற்றத்துல கிருஷ்ணரை போலவே இருப்பார், அவரை பிரிவதே இல்லை. கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் நண்பர் உத்தவர். அப்புறம் அவருடைய ஆன்மீக லோகத்துல நித்தியமா சேவை பண்ணக்கூடிய விஷ்ணு தூதர்கள் நந்தா, சுனந்தா, இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? இவங்கெல்லாம் நம்மளை ஞாபகம் வச்சிருக்கிறாங்களா? இப்படி எல்லாருடைய நலனையும் விசாரிக்கிறார். ஏன்னா யுதிஷ்டிர சந்தேகம் வந்துருச்சு, கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிருக்கணும், இப்ப அர்ஜுனனே இப்படி இருக்கானே, இப்ப அவங்க எல்லாம் என்ன ஆனாங்களோ அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்காரு. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். அவர் எப்பவுமே பகவானுடைய சிந்தனையில இருப்பாரு. பகவானை பற்றி சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேட்பதிலும் பாடுவதிலுமே ஆர்வம் கொண்டவரா இருக்கார். அதனால இங்க பாருங்க, அர்ஜுனன் ஆகட்டும், பாண்டவர்கள், யுதிஷ்டிரர், இவர்களெல்லாம் பகவானுடைய சிந்தனையிலே இருக்காங்க. பகவானை பிரிஞ்சா அந்த வேதனையிலே இருப்பாங்க. நாம கூட பகவானை பிரிஞ்சுட்டோம்னா நமக்கு வேதனையே கிடையாது. இந்த பௌதியத்துல ஏதாவது சாதனை பண்ணலாம தான் பார்த்துருக்கேன் தவிர கிருஷ்ணரை பிரிஞ்சு நமக்கு வேதனையே வரல. நம்ம ஃபீல் பண்ணணும், கிருஷ்ணரை விட்டு வந்துட்டோமே, கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டனே, இந்த பௌதிக உலகத்துல, இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கனே, நான் எப்ப கிருஷ்ணாட்ட திரும்ப போவேன்? கிருஷ்ணா எப்ப நான் உங்களை தரிசனம் பண்ண போறேன்? எப்ப நான் உங்க உலகத்துக்கு வர போறேன்? எப்ப உங்களோடு நான் அன்பு பரிமாற்றம் செய்ய போறேன்னு அழணும். அதுக்காக ஏங்கணும். அது ஆச்சாரியுடைய கருணை இருந்தா நம்ம பகவான்கிட்ட போலாம். அதுக்கு பகவானுக்கு நம்ம பக்தி செய்யணும். ஆன்மீக குரு பிரபுபாவுடைய வழிகாட்டுதல பக்தி பண்ணி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை சிரத்தையோட கவனமா உச்சரிச்சுட்டே வந்தா நமக்கு கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படும். கிருஷ்ணரை நம்மளும் ஒரு நாள் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டமேன்னு அழ ஆரம்பிப்போம். அந்த நாள் வர வரைக்கும் நான் இன்னும் பக்தியில பக்குவமாகலன்னு அர்த்தம். எப்ப நம்ம கிருஷ்ணரை நினைச்சா, பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது எப்ப நம்ம கண்ணுல கண்ணீர் வருதோ, தொண்டை அடைக்குதோ, நாத்து அழுதழுக்குதோ,
அன்னைக்குதான் நம்ம நாமத்துல ருச்சியை வளர்த்துட்டோம்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம்னு அழுறோமோ அன்னைக்குதான் இந்த ஜல உலகத்துக்கு நமக்கு விருத்தி ஏற்பட்டுன்னு அர்த்தம். அதனால பகவான் மேல அன்பு அதிகரிக்கணும். அதுக்காக நம்ம ரொம்ப தொடர்ந்து இந்த கிருஷ்ண பக்திய சிரத்தையோட பண்ணிட்டு வரணும். அதுக்குதான் இந்த இயக்கம் பிரபுபார் ஏற்படுத்தியிருக்காரு. பகவான் மேல களங்கம் இல்லாத ஒரு தூய அன்பை ஏற்படுத்திக்கிட்டு அவர் மேல உள்ள பிரிவை நம்ம உணர ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.